இன்னைக்கு திமுக சொல்றாங்க நாங்க 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறோம், தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பாருங்க 11% பாருங்க. என்ன கண்ணாம்பூச்சி வளர்ச்சிங்க அது? அந்த வளர்ச்சி இப்ப நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. ஒரே ஒரு துறையை மட்டும் எடுத்துக்கலாங்க, ஒரே ஒரு துறை, மின்னணு துறை எடுத்துக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் துறை எடுத்துக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது 2021 8,800 கோடி ரூபாய் ஏற்றுமதி இருந்துச்சு. இன்னைக்கு 1 லட்சம் கோடியை தாண்டி ஏற்றுமதி இருக்கு. திமுக காரர் என்ன சொல்றா, அவங்க ஏதோ ஆட்சி கட்டல்ல வந்து அமர்ந்தனால அது நடந்தது. ஆனா கொஞ்சம் உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய PLI திட்டத்தின் மூலமாக மட்டும்தான், மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய உற்பத்தியோடு இணைந்த ஊக்குவிப்பு திட்டத்தில் மட்டும்தான் 8,000 கோடியிலிருந்து 1 லட்சம் கோடி போயிருக்கு. அது வளர்ச்சி. வளர்ச்சி யாருனால வந்ததுங்க? மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய ஊக்கத்தினால. மத்திய அரசு எல்லா மாநிலத்தையும் உயர்த்த வேண்டும் என்றால். இதே நீங்க ஆட்டோமொபைல் துறை எடுத்துக்கங்க. 82 நிறுவனம் மத்திய அரசுடைய PLI பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுல 46 நிறுவனம் தமிழகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதனால இந்த கண்ணாம்பூச்சி வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய இந்த பொய் வளர்ச்சியை யாரும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் மட்டும்தான் வளர்ந்திருக்கு. அது ஒரு கட்சி என்று சொல்வதை விட அது ஒரு கம்பெனி தான் சொல்லணுங்க. ஒரு கம்பெனி என்று சொன்னால் அதற்கு ஒரு MD இருப்பாங்க. ஒரு குடும்பத்திற்காக மட்டுமே, ஷேர் ஹோல்டருக்காக மட்டுமே வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி. எனக்கு திராவிட முன்னேற்ற கழக கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டராக ஸ்டாலின் அவர்கள், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், சீஃப் மார்க்கெட்டிங் ஆபீசராக சபரீசன் அவர்கள், சீஃப் புரோபகண்டா ஆபீசராக கனிமொழி அவர்கள், சீஃப் செக்யூரிட்டி ஆபீசராக RS பாரதி அவர்கள். ஒரே ஒரு குடும்பத்திற்காக ஒரு கம்பெனியை கூட நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி அது. அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் ஒரு குடும்பமே ஆட்சி இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு அது வேண்டாம். எளியவர்களுடைய ஆட்சி வேண்டும், விவசாயிகளுடைய ஆட்சி வேண்டும், சாதாரண மனிதர்கள் முதலமைச்சராக ஆட்சி கட்டலே வந்து அமர வேண்டும். தமிழகத்தினுடைய எல்லா தரப்பட்ட மக்களையும் யோசிச்சு அவங்க ஆட்சி எடுத்துட்டு போக வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துல மக்கள் என்று கொண்டிருக்கின்றார்கள்.